அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள் மீதும் குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தினர் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் தராவி தொழக்கூடிய பாக்கியத்தையும் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். மீதம் இருக்கக்கூடிய நோன்பையும் தராவிகையும் சலாமத்தான முறையில் நிறைவேற்றக்கூடிய நசீபை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து அனைத்து முஸ்லிம்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக. லைலத்துல் கதரினுடைய பாக்கியத்தை அடையக்கூடிய நசீபை அல்லாஹு தஆலா நமக்கு தருவானாக. ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹ் தருவானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, மன் ஹைருன் நாஸ், மக்களில் சிறந்தவர் யார் என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தால உம்ருஹு வ ஹஸுன அமலுஹு, யாருக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டு அவர் சாலிஹான நல் அமல் செய்கிறாரோ அவர்தான் மக்களில் சிறந்தவர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீண்ட ஆயுள் என்பது ஆபத்தானதா அருளானதா என்றால், சாலிஹான நல் அமல் செய்தால் அவருக்கு அருளானது தான். எந்த விதமான இபாதத்தும் செய்யவில்லை, நோன்பு வைக்கவில்லை, தான தர்மம் செய்யவில்லை என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு நீண்ட ஆயுள் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த நபருக்கு அது ஆபத்தானது. நீண்ட ஆயுள் என்பது நீண்ட ஆயுள் மட்டும் கிடைத்தால் போதாது, அந்த நீண்ட ஆயுளில் சாலிஹான நல்லமல் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்க வேண்டும். அதுதான் மிகப்பெரிய பாக்கியம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், வயதானவர்கள், அவர்களெல்லாம் சீக்கிரமாக இறந்துவிட வேண்டும் என்று இன்றைய இளைய சமுதாயம் நினைத்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா ஒன்று பேஷண்ட்டாக இருப்பாங்க, அவர்களுக்கென்று மருத்துவ செலவு அதிகமாக ஆகும். அதனால் கூடிய சீக்கிரம் அவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு இளைய சமுதாயம் நினைத்து கொண்டு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் பரக்கத்து மஅ அகாபிரிக்கும், பரக்கத் என்பது உங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற பெரியவர்களோடு, வயதானவர்களோடு, வயதிலே மூத்தவர்களோடு பரக்கத் இருக்கிறது. எனவே அவர்கள் இருப்பதை பரக்கத்தாக கருத வேண்டும். வீட்டில் பெரியவர்கள் இருப்பதை, வயதானவர்கள் இருப்பதை, பெற்றோர்கள் இருப்பதை, அதை பரக்கத்தாக கருத வேண்டும். அவர்கள் மூலமாக நமக்கு பரக்கத் கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. இன்றைக்கு நரைமுடி என்பது ஏதாச்சும் ஒன்று ரெண்டு வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன செய்கிறாங்க, அந்த நரைமுடியை பிடுங்குறாங்க. பார்க்கறதுக்கு இளமையாக தோற்றம் அளிக்கணும், யாரும் வயசானவரும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நரைமுடியை பிடுங்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தன்திஃபு ஷைப, நரைமுடியை பிடுங்காதீர்கள். ஃபஇன்னஹு நூருன் யௌமல் கியாமா, அது கியாமத்து நாளினுடைய ஒளி என்பதாக சொன்னாங்க. ஒமன் ஷாப ஷைபத்தன் ஃபில் இஸ்லாமி, ஒருவர் இஸ்லாத்தில் இருக்கிறார், அவருக்கு நரைமுடி ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த ஒரே ஒரு நடைமுடிக்காக வேண்டி ஒரு நன்மை அவருக்கு எழுதப்படுகிறது. அந்த ஒரே ஒரு நரைமுடிக்காக வேண்டி ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது, ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி இப்னு ஹிப்பான் என்கிற ஹதீஸ் கிதாபில் பதிவாகி இருக்கிறது. எனவே நரைமுடியை பிடுங்கிவிடக்கூடாது. பார்க்கறதுக்கு என்ன செஞ்சிருவாங்க, வயசானவர்னு சொல்லிடுவாங்க. நம்ம இளமையாக தோற்றமளிக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது, நரைமுடியெல்லாம் பிடுங்கிடக்கூடாது.
நரைமுடியின் மூலமாக நன்மைகள் எழுதப்படுகிறது, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, ஒரு அந்தஸ்து உயர்த்துகிறது என்பதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. நீண்ட ஆயுள் என்பது வரமா சாபமா என்று சொன்னால், சாலிகான நல்லமல் செய்தால் அது அருள்தான், அது பாக்கியம்தான். நாளை கியாமத்து நாளில் சில நபர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்வாங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆயுள் இருந்துச்சுன்னு என்ன செஞ்சிருப்பேன், நான் அல்லாஹ்வின் பாதையில் என் பொருளை செலவழித்திருப்பேன், அல்லாஹ்வின் பாதையில் என்னுடைய பொருளை செலவு செய்து நான் சாலிஹீன்களுடைய பட்டியலில் நான் சேர்ந்திருப்பேன் என்று சொல்வார்களாம். வன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கபலி அன் யஅதி அஹதுகுமுல் மௌத் ஃபயகூல ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீம். எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, நான் என்ன செஞ்சிடறேன், கொஞ்சம் சதக்கா செஞ்சிடறேன், என்னுடைய பொருட்களை சதக்கா செஞ்சு என்ன செஞ்சிடறேன், நல்லவர்களின் பட்டியலில் நான் சேர்ந்து விடுகிறேன் என்று சொல்லுவாங்க. நாளைக்கு கியாமத்து நாளிற்கு பிறகு வாய்ப்பெல்லாம் கிடைக்காது. எனவே இருக்கிற வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். யாருக்கு எப்பொழுது மரணம் என்று தெரியாது. கிடைத்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நாம் சாலிகான நல்லமல் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் வலியுறுத்தி சொல்லித் தருகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க, ஒருவர் வயதானவர் இருக்கிறார் என்று சொன்னால், ஒருத்தவருக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், அவர்கள் மூலமாக பரக்கத் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செய்ய சொன்னாங்க, வயசானவங்களுக்காக வேண்டி. எப்படி எல்லா விஷயத்திலையும் துஆவை கற்றுக் கொடுத்தாங்களோ, வயசானவர்களுக்குன்னு ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. வயசானவர்களுக்குன்னு ஒரு துஆ கற்றுக் கொடுத்தாங்க. இந்த துஆவை வயதானவர்கள் ஒவ்வொருவரும் ஓதணும். கண்டிப்பாக இளமையாக இருக்கிறவர்களும் ஓதணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஜுபுன். யாரெல்லாம் நான் கோழைத்தனத்தை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இன்னும் வயசாக என்ன செய்வாங்க, அவங்களுக்கு கோழைத்தனம் வந்துவிடும். அதனால கோழைத்தனத்தை விட்டும் ரப்பிட்ட பாதுகாப்பு தேட சொன்னாங்க. வஅஊது பிக்க அன் அரத்த இலா அருதலில் உமுர். அடுத்தவர்கள் மூலமாக நமக்கு அடுத்தவர்களுக்கு சிரமத்தை தரக்கூடிய அளவுக்கு எனக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வயோதிகத்தை கொடுத்து விடாதே, அப்படிப்பட்ட வயோதிகத்தை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். சில பேர் படுத்த படுக்கையாக இருப்பாங்க, அது மனைவிக்கு சிரமமாக இருக்கும், குழந்தைகளுக்கு சிரமமாக இருக்கும், எப்படா இவர் போவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட வயோதிகத்தை விட்டும் யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய சொல்லியிருக்காங்க, துஆ செய்திருக்கிறார்கள். எனவே ஒவ்வொருவரும் இந்த துஆவை நாம் ஓத வேண்டும். வஅஊது பிக்க அன் அரத்த இலா அருதலில் உமுர். படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய வயோதிகத்தை விட்டு, இயலாமல் போகிற முதுமையை விட்டு நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக்க மின் ஃபித்னத்தி துன்யா வஅஊது பிக்க மின் அதாபில் கபர். யா அல்லாஹ் கபூரினுடைய அதாபை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், துன்யாவினுடைய குழப்பத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இந்த துஆவை எல்லாம் போத சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் சஹாபாக்களில் மிகவும் முக்கியமான ஒரு நபர் ஹஸரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க என்ன செஞ்சாங்க, தன்னுடைய மகனை கூட்டிகிட்டு கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொடுத்தாங்க. யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய ஹாதிமாக இவரை வச்சுக்கோங்க, இவருக்காக வேண்டி துஆ செய்யுங்கண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யுங்க, அல்லாஹும்ம அக்திர் மாலஹு வ வலதஹு. யா அல்லாஹ் இவருக்கு செல்வத்தை அதிகமாக்கி கொடு, குழந்தை பாக்கியத்தை கொடு. வாத்தில் உமுரஹு, இவருடைய வயதை நீளமாக்கு. வகுஃபிர் தன்பஹு, இவருடைய பாவத்தை மன்னித்து விடு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டுச்சு. சஹாபாக்களிலேயே நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்ட சஹாபி ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எத்தனை பிள்ளைங்க தெரியுமா? 98 மகன்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 98 மகன்கள், 2 பொம்பளை பிள்ளைங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 98 குழந்தை ஆண் மக்களில் 83 பேர் ஷஹீது. அவங்களுக்கு கிடைத்த பாக்கியத்தை பாருங்கள். 83 பேரும் ஷஹீதானாங்க, ஒரே நாளில் வஃபாத்தானாங்க. தாஊன் என்கிற நோயினால் பாதிக்கப்பட்டு ஒரே நாளில் 83 பேர் வஃபாத்தானாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாஊன் என்ற நோயினால் யாரெல்லாம் வஃபாத்தானாங்களோ அவங்க எல்லாம் ஷஹீதுன்னாங்க. தாஊன் என்கிற நோய் பரவி ஏராளமான சஹாபாக்கள் வஃபாத்தானாங்க. அதில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய பிள்ளைகள் 83 பேர் வஃபாத்தானாங்க ஒரே நாளில். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறித்து சொல்லித்தரப்படுகிறது, தொழுகை விஷயத்தில் ரொம்பவும் அதிக அக்கறை காட்டுவாங்க. அவர்களுக்கு 103 வருடம் வாழ்ந்திருக்காங்க இந்த உலகத்தில்.
வாழ்நாளில் ஒரே ஒரு நாள் மட்டும் தக்பீர், ஒரே ஒரு நாள் மட்டும் தொழுகை மிஸ் ஆயிருக்கு. 103 ஆண்டு காலங்களில் அவர்கள் ஒரே ஒரு தடவை முட்டையிட செஞ்சான் தொழுகை விடுபட்டு போனது. எப்பொழுதுன்னா ஹஸரத் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் ஒரு போருக்காக வேண்டி தலைவராக அமீராக நியமிக்கப்பட்டு அமிச்சாங்க. அந்த போர் ரொம்ப நேரம் நடந்துச்சு. சுபுகுலாம் முடிஞ்சிருச்சு, சுபுகுடைய வக்துலாம் முடிஞ்சிருச்சு. அப்போதான் என்ன செஞ்சு வெற்றி கிடைத்தது. முஸ்லீம்கள் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க, வெற்றி கிடைச்சிருச்சுன்ட்டு. அனஸ் எல்லாம் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தாங்க. ஏன் அழுகிறீங்க, வெற்றி தான் கிடைச்சிருச்சுல அப்படின்னு சொன்னப்ப சுபுகுடைய தொழுகை கலாவாகி விட்டது, சுபுகுடைய தொழுகை தப்பி போய்விட்டது. இந்த உலகம் கிடைத்து என்ன பிரயோஜனம், நாளை கியாமத்து நாளிலே அல்லாஹ்வின் சதுவாயத்தில் குற்றவாளியாக போய் நிற்பேமே என்று அனஸ் எல்லாம் கவலைப்பட்டாங்களாம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 89 ஆண்டுகள் ரமலான் நோன்பு வச்சிருக்கிறாங்க. எத்தனை வருடம்? 89 ஆண்டுகள் ரமலான் நோன்பை விடாமல் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கப்பட்ட நீண்ட ஆயுள், இப்படிப்பட்ட பெரிய பாக்கியம் எல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்கள் எத்துணை லைலத்துல் கத்ரை அடைந்திருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் கிடைக்கத்திருக்கிற அவர்களுக்கு ஆயுள் காலத்தை மிகச்சரியாக பயன்படுத்தினாங்க, சாலிகான நல்ல அமல் செஞ்சாங்க. எனவே வயோதிகர்கள் அல்லாஹ்ட்ட கேட்கணும், எல்லோரும் அல்லாஹ்ட்ட கேட்கணும், யாரெல்லாம் நீண்ட ஆயுள் மட்டும் கொடுக்காத, அதோடு சேர்த்து சாலிகான நல்லமல் செய்கிற பாக்கியத்தையும் கொடு. 285 பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு உங்கள்கிட்ட பாடம் படுத்திருக்கிறாங்க. தாபிஈன்கள், தோழர்கள், சஹாபாக்களும் சரி தாபிஈன்களும் சரி 285 பேர் அவர்கள்ட்ட கல்வியை கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அதிகமான ஹதீஸுகளை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக நோன்பு வைப்பாங்களாம். ரமலான் மட்டுமல்ல, மற்ற காலங்களில் என்ன செய்வாங்க, அதிகமாக நோன்பு வைப்பாங்க. இரவு நேரத்தில் நீண்ட நேரம் தொழுகுவாங்களாம், ரமலான் அல்லாத காலத்தில் கூட. ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்றே சஹாபாக்களில் மிக நீண்ட நேரம் தொழக்கூடிய ஒரு நபர் யாருன்னா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான். அனஸ் ரலியல்லாஹு நீண்ட நேரம் தொழுகுவாங்க. எந்த அளவுக்குன்னா அவர்களுக்கு காலில் காயங்கள் ஏற்பட்டு அதிலிருந்து ரத்தம்னா வழிந்து ஓடுமா, அந்த அளவுக்கு அவர்கள் இபாதத்து விஷயத்தில் அக்கறை காட்டியிருக்கிறார்கள். எனவே நாமும் அல்லாஹ்விடத்தில் நீண்ட ஆயுள் கேட்காமல் நீண்ட ஆயுளோடு சாலிகான நல்லமல் செய்கிற பாக்கியத்தையும் சேர்த்து கேட்கணும். கடைசி வருடம் 101 வயதை தாண்டியதற்கு பிறகு 102வது வயதில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நோன்பு வைக்க முடியல, 103 வஃபாத் ஆகிறாங்க. கடைசி 2 வருடம் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, ரமலானுடைய காலத்தில் நோன்பு வைக்காட்டி என்ன செய்யணும், ஃபிதியா கொடுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கணும். ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்கன்னா, ஒரே ஒரு நோன்புக்கு பகரமாக 30 ஏழைகளுக்கு உணவு கொடுத்தாங்களாம். ஒரு ஏழைக்கு ஒரு ஆளுக்கு கொடுத்தா போதும், ஆனால் என்ன செஞ்சாங்க, 30 ஏழைகளுக்கு என்ன செஞ்சாங்க, ஒரு நோன்புக்கு பகரமாக. இப்படி கடைசி 2 வருடம் அவர்கள் வயது முதிர்வின் காரணமாக நோன்பு வைக்க முடியாமல் போனதற்காக வேண்டி அல்லாஹ் அவங்களுக்கு செல்வத்தை கொடுத்திருந்தான். அதன் மூலமாக இப்படிப்பட்ட பாக்கியங்களை எல்லாம் அடைந்து கொண்டாங்க. ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று அவர்கள் எப்படி இபாதத்தில் அக்கறை செலுத்தினார்களோ அதே போன்று நாமும் இபாதத்தில் அக்கறை செலுத்துவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹு தஆலா நமக்கும் நீண்ட ஆயுளையும் சாலிகான நல் அமல் செய்கிற பாக்கியத்தையும் அல்லாஹ் தருவானாக. ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹு தஆலா அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.